Hello everyone, welcome back to the channel. நான் தான் இம்தியாஸ் and this is the 5% club. இது ஒரு நெக்ஸ்ட் லேர்னிங் சீரீஸ். ரொம்ப சிம்பிளஸ்ட் வே ஆஃப் ட்ரேடிங்னா இதுதான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோ ஷார்ட்டாக இருக்கும், குயிக்காக முடிக்க பார்க்குறேன். ஓகே, சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் நாட் எனி கைண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் அட்வைஸ் ஆர் சம்திங். இது நீங்கள் இது ஒரு ட்ரேடிங் டைப், இது ஒரு ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் கூட ட்ரேட் பண்ணி நிறைய சம்பாரிச்சவங்க இருக்காங்க. இதுலேயும் எஸ்எல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதுலேயும் ஸ்டாப் லாஸஸ் இருக்குது. ஸ்டாப் லாஸஸ் இல்லாத சிஸ்டம்ங்கிறது எதுவும் கிடையாது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டுமே வச்சு ப்ராஃபிட்டபிள் ஆக முடியுமா? கண்டிப்பாக ஆக முடியும். ஆனால் அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணுறது, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது மட்டும் பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன்டு சார்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா நிஃப்டி 50யோட ஸ்டாக். ஓகே, நிஃப்டி 50யோட எல்லா ஸ்டாக்ஸும் இருக்குது. இங்கே ரேண்டமாக ஒரு ஸ்டாக் நான் செலக்ட் பண்ண போகிறேன். அதாச்சும் நான் அப் டவுன் பண்ணி எங்கே ஸ்டாப் ஆகுதோ இல்லை மிடில் இருக்கிற ஸ்டாக் நான் செலக்ட் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ ஐடிசி வி காட். ஐடிசிக்குள்ளே போயிடலாம். இது ஐடிசியோட டெய்லி டைம் ஃப்ரேம். ஓகே, இது ஐடிசியோட டெய்லி டைம் ஃப்ரேம். இங்கே எனக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எது? ஓகே, இங்கே ஐடென்டிஃபை எப்படி பண்ணோம் அப்படின்னா அதாச்சும் கரண்ட் ப்ரைஸ்லேருந்து லெஃப்ட் சைடு மேலே இங்கேருந்து மார்க்கெட் யூட்டர்ன் எடுத்துருக்கோம், அது ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் என்னோடய ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இங்கே நான் ஒரு ஜோனாக ட்ரா பண்ணிப்பேன். ஓகே, நான் ஜோனாக தான் ட்ரா பண்ணுவேன். ஏன்னா இந்த விக்ஸும் எனக்கு அதிகமாக மேட்ரு பண்ணும். ஏன்னா இந்த விக்லையும் ப்ரைஸ் ஆக்ஷன் ஆகிருக்கு, பையிங் செல்லிங்கில் ஆகிருக்கு. இந்த டெய்லி டைம் ஃப்ரேம்னால தெரிய மாட்டேங்குது, 15 மினிட்ஸில் போனால் தெரியும். நெக்ஸ்ட் எங்கேருந்து கீழே, அதாச்சும் கரண்ட் ப்ரைஸ்லேருந்து லெஃப்ட் சைடு கீழே எங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு, அதாச்சும் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்குன்னா இது ரொம்ப லாங், இந்தளவுக்கு ரொம்ப லாங் போச்சுன்னா நீங்கள் ரீசெண்டாக 2 ஸ்விங் எடுத்துக்கலாம், இல்லை கரண்ட் ஸ்விங் கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு சப்போர்ட், இது ஒரு சப்போர்ட். ஓகே, இட்ஸ் லெஃப்ட் சைடு, இல்லாட்டி இது கூட எடுக்கலாம், இது கூட சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இது சப்போர்ட் அண்ட் இது ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். இனி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேட் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேர் பண்ணுற தப்பு நான் சொல்கிறேன். சப்போர்ட் கிட்ட ப்ரைஸ் வந்துச்சுன்னா உடனே ரிவர்சல் பார்க்குறதோ, இல்லை ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸ் வந்துச்சுன்னா ரிவர்சல் பார்க்குறதா நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு. நல்லா கேட்டுக்கோங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணும். ஓகே, அதாச்சும் ரெஸ்பெக்ட் பண்ணும். அங்கேருந்து ரிவர்ஸ் வருமா அப்படின்னா, ஒரு வேளை இந்த சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ ஒரு டைமோ இல்லை 2 டைமோ டச் ஆகிருந்தால் ரிவர்சல் வரக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஆனால் 2-3 டைமுக்கு மேலே டச் ஆச்சுன்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணி அதை ப்ரீச் பண்ணி போகிறதுக்கு தான் சான்ஸ் அதிகம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ இங்கே நம்ம ஆக்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா, டெய்லி டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு கிளியராக தெரியுது இது ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த லெவலில் ப்ரீச் பண்ணதுக்கப்புறம், அதாச்சும் இந்த லெவலில் பிரேக் பண்ணணும். ப்ரைஸ் 430 இல்லாட்டி 433 வந்துச்சுன்னா நான் இங்கே செல் பண்ணி இங்கே ஸ்டாப் லாஸ் வைப்பேன். அடுத்த சப்போர்ட் லெவல் தான் என்னோடய டார்கெட்டாக இருக்கும். ஓகே, 1:3 தான் கிடைக்கிது முடியாதுன்னா, இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் பெரிய டார்கெட்ஸை பிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எங்கேன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், இதுதான் நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஓகே, இவ்வளோ தான் கைஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இவ்வளோ சிம்பிளாக அப்படின்னா, ஆமாம், இவ்வளோ சிம்பிள் தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதை நிறைய பேர் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி சொல்லுவாங்க. அவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. அப்படியே யாராச்சும் உங்களுக்கு இப்படி பண்ண முடியாது, அப்படி பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க அப்படின்னா, ஒரே ஒரு கொஸ்டின் கேளுங்க, உங்களோட சிஸ்டமில் ஸ்டாப் லாஸ் இருக்கா அப்படின்னு கேளுங்க. இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி அந்த டிபேட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, இதுலேயும் ஸ்டாப் லாஸ் இருக்குது, இதுவும் ஒரு டைப் ஆஃப் ட்ரேடிங் தான். இதுலேயும் எவ்வளவோ சம்பாரிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஓகே, ஆனால் இதெல்லாம் பேசிக் ரொம்ப சிம்பிளாக வைக்கணும். ரொம்ப சிம்பிளாக ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. இங்கே நம்ம ட்ரெண்ட் லைனும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது ஒரு ட்ரெண்ட் லைன் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். ட்ரெண்ட் லைனும் பார்க்கலாம். நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா, நான் என்னோடய மெஜாரிட்டியான ட்ரேட் பார்த்திங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸில் தான் இருக்கும். அதனால தான் என்னால் பெரிய டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். நான் எல்லா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லேயுமே ரிவர்சல் பார்க்க மாட்டேன். ஃப்ரெஷ் பாயிண்ட்டாக இருந்தால், அதாச்சும்
இது ஒரு ஃப்ரெஷ் பாயிண்ட். இப்போ மார்க்கெட் இங்கேருந்து இப்படி வருதுன்னு வைங்க, மேலே ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வருதுன்னா இங்கே நான் பார்ப்பேன். ஏன்னா இது செகண்ட் டச் தான், இங்கேருந்து கீழே வர சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே, இங்கே நான் கண்டிப்பாக பார்ப்பேன். ஆனால் இதே ஒரு தேர்ட் டைம் ஃபோர்த் டைம் வந்துச்சுன்னா பார்ப்பேன் அப்படின்னா டவுட் தான், கண்டிப்பாக டவுட் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வேறு எப்படி ட்ரா பண்ணலாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் அ மினிட். ஃபாரெக்ஸில் நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு காமிக்கிறேன். ஃபாரெக்ஸில் அதை ஃபுல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுறேன். நான் 4 hours டைம் ஃப்ரேம் போய்க்குவேன். ஓகே, 4 hours டைம் ஃப்ரேமில் போயிட்டு ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக்லேருந்து லைனுக்கு சேஞ்ச் பண்ணிக்குவேன். லைனுக்கு சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் சார்ட்டை இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக எழுத்திக்கும். அதாச்சும் இங்கே எங்கெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஹைனா அதாச்சும் பீக்ஸ், ஒரு ஷார்ப் டேர்னிங் யூ டர்ன் தெரியுதோ அதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணணும். அதாச்சும் கரண்ட் ப்ரைஸ்லேருந்து மேலே 2 பாயிண்ட் கீழே 2 பாயிண்ட், இல்லாட்டி மேலே 3 பாயிண்ட் கீழே 3 பாயிண்ட் ட்ராப் பண்ணணும். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். கரண்ட் ப்ரைஸ்லேருந்து இங்கே ஒன்று, இங்கேருந்து எவ்வளோ டைம் யூ டர்ன் ஆகிருக்கு பாருங்கள். 1 2 3 4 டைம்ஸ் யூ டர்ன் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து எவ்வளோ டைம் யூ டர்ன் ஆகிருக்கு, 1 2 3 டைம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இது தான் டாப். ஓகே, கீழே லோவர் சைடில் எது வந்து சப்போர்ட்டாக வேலை செஞ்சுருக்கு அப்படின்னா இந்த லெவல், இப்போ நம்ம கரண்ட்டாக இருக்கிற லெவல். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த லெவல் இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, 1 2. ஓகே, தேர்டுன்னு பார்த்தா இங்கே இருக்குது பாருங்கள், தேர்ட். ஓகே, இதுதான் எனக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இங்கே கூட நீங்கள் ஒரு சின்னதாக ட்ரா பண்ணலாம், ஆனால் இங்கே பெருசாக ப்ரைஸ் ஆக்ஷன் எதுவும் ஆகலை. கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு சின்னதாக கன்சிடர் பண்ணலாம், பெருசாக கிடையாது, சின்னதாக. அதாச்சும் இதோ கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ப்ளூ. இது சின்னதாக கன்சிடர் பண்ணலாம். ஓகே, தப்பே கிடையாது. ஸோ இது 4 hour டைம் ஃப்ரேமில். இது நான் ட்ரேட் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா சேம் ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக் போய்க்கோங்க, கரண்ட் ப்ரைஸில் ஜூம் இன் பண்ணிக்கோங்க. இந்த லெவல் ப்ரீச் பண்ணுச்சுன்னா என்ட்ரி, இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ், இதை நம்ம டார்கெட். ஓகே, சிம்பிள் கைஸ், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கவே வேண்டாம். அதாச்சும் 4 hour டைம் ஃப்ரேம் போய்ட்டு லைனுக்கு மாற்றிட்டு சார்ட்டை. ஓகே, லைனுக்கு மாற்றிட்டு அதாச்சும் எங்கெங்கெல்லாம் யூட்டன் எடுத்துருக்கோ அது எங்கே ரொம்ப இந்த மாதிரி மார்க்கெட் வந்துட்டு ஷார்ப்பாக மேலே போகுது. அதாச்சும் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இப்போ ஷார்ப்பாக போயிட்டு இப்படி கீழே வருது, ஷார்ப்பாக போயிட்டு இப்படி கீழே வருது, ஷார்ப்பாக போயிட்டு கீழே வருது அப்படின்னா இதெல்லாம் உங்களோட ஜோன்ஸ் ஆயிரும். ஓகே, ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இல்லை இன்கேஸ் இதுவும் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது, இன்னும் சிம்பிளாக வேணும் அப்படின்னா இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, எரேஸ் பண்ணிவிட்டு இங்கே போய்க்கோங்க. இது இண்டிகேட்டர்ஸ். இந்த இண்டிகேட்டர்ஸில் இங்கே பிவட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ப்ளாட் ஆயிரும். ஓகே, பிவட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் இதுதான் பிவட் பாயிண்ட்ஸ். பிவட் பாயிண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, பிவட் பாயிண்ட்ஸ்னால் நத்திங் பட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதாச்சும் சிஸ்டமே பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணுற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நீங்கள் இங்கே நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா பிவட்லேயுமே வந்துட்டு ஒவ்வொரு டைமுமே வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. அதாச்சும் மேலேருந்து கீழே வரும்போது இதை பிரேக் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் கீழே பிரேக் பண்ணிச்சு, கீழே புல் பேக், கீழே மேலே போகும்போது பாருங்கள் அதே மாதிரி தான் ஒவ்வொரு டைமுமே வந்துட்டு மார்க்கெட் இதில் சப்போர்ட் வாங்கி தான் போயிருக்கு. ஓகே, இல்லை இதுவும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னா இங்கே போய் ஃபிபனாச்சிக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபிபனாச்சிக்கு சேஞ்ச் பண்ணிங்கன்னா இதுக்கு ஃபிபனாச்சிங்கிறது ஒரு கால்குலேட்டடான ஒரு பிவட் பாயிண்ட்ஸ், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் இது கூட ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் கைஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு மேலே காம்ப்ளிகேட் பண்ணிக்கவே வேண்டாம் எதுவுமே. ஓகே, ஜோன்ஸ் ட்ரா பண்ணுறீங்கன்னா கரண்ட் லெவல்லேருந்து லெஃப்ட் சைடு கீழே, கரண்ட் லெவல்லேருந்து லெஃப்ட் சைடு கீழே எங்கே நிறைய டைம் மார்க்கெட் ரியூட்டன் ஆகிருக்கோ அது உங்கள் சப்போர்ட். கரண்ட் ப்ரைஸ்லேருந்து லெஃப்ட் சைடு மேலே எங்கே மார்க்கெட் ரியூட்டன் ஆகிருக்கோ அதுதான் உங்கள் ரெசிஸ்டன்ஸ். ஒவ்வொரு டைமுமே அது ப்ரீச் பண்ணும்போதுமே வந்துட்டு நீங்கள் அந்த டைரெக்ஷனில் பாருங்கள். ஃப்ரெஷ் ஜோனாக இருந்தால் ரிவர்சல் பாருங்கள். ஓகே, லெட்ஸ் கீப் இட் தட் சிம்பிள். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம், ரொம்ப ஈஸி. இது ஒரு ட்ரேடிங் ஸ்டைல்.
இதில் ட்ரேட் பண்ணி நிறைய காசு சம்பாரிச்சவங்க இருக்காங்க. ரிமெம்பர் திஸ், எவ்வளோ சிம்பிளாக வைக்கிறீங்களோ அவ்வளோ ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும், அவ்வளோ வந்துட்டு மார்க்கெட்டில் ஈஸியாக சர்வை பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் கண்டிப்பாக கிடச்சிக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் இதில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷன் எழுதுங்க, இல்லை டிஎம் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.